வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விநாயக சதுர்த்தியோட ஸ்பெஷலா நம்ம ரவா லட்டு செய்ய போறோம். ரவா லட்டு வந்து ஒரு 2-3 இன்கிரிடியன்ட் இருந்தா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க ஒரு ஸ்வீட் ஐட்டம், ஒரு பலகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டுக்கு 2 கப் ரவை எடுக்க போறேன். இது முதல் கப்பு. ரவா லட்டுக்கு 2 கப் ரவையை ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கூட எடுக்கலாம். நான் இப்போ 1 அளந்து விட்டுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை 1.5 ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வரணும். நல்லா பவுடரா அரைக்கணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போதான் இனிப்பு கரெக்டாக நமக்கு சேரும். முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை விடுறேன். ஸோ நெய் நல்லா காஞ்சி வந்துடணும். நெய் நல்லா உருகி காஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணலாம். ஒரு பொன்னிறமா ஆற வரைக்கும் நம்ம இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும் நெய்யில். இப்போ திராட்சை ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ திராட்சை நல்லா இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்புக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே பேனில் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு இந்த 2 கப் ரவையை அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். ஸோ நான் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்குன்னு சொல்லி தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற பேன். நான் இதில் தான் எப்போவுமே போடுவேன். போன வாட்டி விநாயகர் சதுர்த்தி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ இதில் தான் நான் பண்ணியிருப்பேன். பால் கொழுக்கட்டை, பூரணம் இதெல்லாம் வந்துட்டு இதில் தான் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போவுமே விசேஷம்னா தனியாக நான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்குன்னு தனியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். நிறமாக இப்போ மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வச்சுருக்க முந்திரி திராட்சை, வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா எல்லாத்தோட மிங்கிள் ஆகணும். ஸோ அதனால் வந்து கலந்துட்டேன். நீங்கள் உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் பாதி முந்திரி பருப்பை 1/2 கப் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உருக்கின நெய் இது. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி உதிரியாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை ஊற்றிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும் பொழுதும் ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பால் மிக்ஸ் பண்ணி ஒரு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். ஸோ சைஸ் வந்து அவங்கவுங்க சைஸ் தான். நான் மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிக்கிறேன். மிதமான சூட்டில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது கையிலே பிடிக்கிறது தான். சும்மா இப்படி தட்டி தட்டி பிடிச்சா வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்கு லட்டுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிகினர் கூட ஈஸியாக கற்றுக்கிற ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்டு உங்களோட ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ டாடா, பாய்.